வணக்கம். ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று பார்க்கலாம். அதாவது நம்ம எல்லாருமே இரவு வேளையில தூங்குறோம், காலையில முழிக்கிறோம். இது எப்பவுமே நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம காலையில முழிச்ச உடனே நம்ம எவ்வளோ பெரியவங்களா இருக்கலாம், எவ்வளவோ பெரிய ரொம்ப பிஸியானவங்களா இருக்கலாம். ஆனாலும் நம்ம தூங்குன பாய், தலகாணி, பெட்ஷீட் இத வந்து நம்மளே மடக்கி வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னன்னா காலையில எந்திரிக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், குளிச்சுட்டு வர்றோம். அந்த பாய் தலவாணி அப்படியே இருக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் படுத்துருவோமா, இல்ல 10 நிமிஷம் படுத்து தூங்குவோமா அப்படின்னு நமக்குள்ளே தோணிட்டு இருக்கும். இது நம்மளே எல்லாம் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம வந்தோம்னு சொன்னா நம்ம தூங்குன இடம் நல்ல நீட்டா இருக்கும். அப்ப அதை பார்த்தா நமக்கு இனியும் அங்க போய் தூங்கணுங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பா வராது. பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்குள்ளே உருவாகும். அப்புறம் நம்ம ரெகுலரா நம்ம வேலையை பார்க்கலாம். இது கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இது நம்ம வீட்ல உள்ளவங்க நம்ம மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஏன்னா நமக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. இவங்க பண்ணட்டும் அப்படின்னு இதை விடாம, நம்மளே நம்ம வேலை. இது நம்ம தூங்கி முழிச்சிருக்கோம். நம்ம தான் இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நம்ம சாப்பிடுற தட்டை இன்னொருத்தங்க கழுவட்டும் அப்படின்னு கொண்டு போட்டுட்டு போகாம, எவ்வளவுதான் நம்ம பிஸியா இருந்தாலும் நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம கழுவி வச்சுட்டு நம்ம வர்றது. இது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலாம். நீ சாப்பிட்ட தட்டை நீ தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.